ரொம்ப நாள் சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கு பாதத்துக்கு கீழே எரியும். நைட் ஆகும்போது ஊசி வச்சு குத்துறா மாதிரி குத்தும். பாதத்துக்கு கீழே உணர்ச்சி இருக்காது. ராத்திரி ஆகும்போது இந்த வலி ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி. இது சக்கரை வியாதியுடைய அடுத்த ஸ்டேஜ். சக்கரை வியாதினால உங்களுக்கு நரம்பும் பாதிக்கப்படுது. ரொம்ப நாளா சக்கரை 180க்கு மேலேயே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு விட்டமின் B12 அப்சர்வ் பண்ணாது. விட்டமின் B12ன்றது நரம்புடைய ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே முக்கியம். அது ரொம்ப நாளா விட்டமின் B12 குறைவாகவே வச்சிருக்கும் பொழுது நரம்புடைய ஃபங்க்ஷன்ஸ் குறைஞ்சுதான் இந்த மாதிரி பெரிஃபரல் நியூரோபதி வருது. இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 அதிகம் இருக்க பொருட்கள் சாப்பிடணும். விட்டமின் B12 வெஜிடேரியன் சோர்சஸ்ல எதுவுமே கிடையாது. ஸோ நான் வெஜிடேரியன் சோர்சஸ்ல மட்டும்தான் உண்டு. நீங்க வெஜிடேரியனா இருந்தா கண்டிப்பா விட்டமின் B12 சப்ளிமெண்டேஷனும் எடுத்தால் மட்டும்தான் இதுல இருந்து வெளியில வர முடியும். ரொம்ப குறைவா இருக்கிறவங்களுக்கு விட்டமின் B12 இன்ஜெக்ஷன்ஸுமே தேவைப்படலாம். முழுசா பெரிஃபரல் நியூரோபதியில இருந்து குணமடையணும்னா நம்ம சக்கரை வியாதியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு விட்டமின் B12 சப்ளிமெண்டேஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா இது சரியாயிடும். அது வரைக்கும் இதை குறைச்சி வச்சுக்கிறதுக்கு சில மாத்திரைகள் இருக்கு, அது எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னா காலில் சின்னதா ஏதாவது அடி ஏற்பட்டாலும் நமக்கு தெரியாம போய் அதே சீழ் பிடிச்சு காலையை எடுக்க வேண்டிய நிலைமை கூட வந்துடலாம்.